திரு ஆவடிக்குமார், டீசல் விலை உயர்வுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா கண்டனம் தெரிவித்து அறிக்கை கொடுத்திருக்காரு. புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் மக்கள்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு, உணவு பொருள் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி எடுப்பார்கள் அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதை பொய்யாக்கக்கூடிய வகையில் இந்த டீசல் விலை உயர்வு தொடர்கிறது. இதை மறுபரிசீலனை செய்யணும்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க. காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய அதே கொள்கையை இவர்களும் பின்பற்றி வருகிறார்கள் அப்படின்னு சொல்ற முன்வைக்கிற விமர்சனத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா உணவு பாதுகாப்புத்துறை, உணவு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் 2 நாளைக்கு முன்னே தான் சொன்னார். ஏன்னா அந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது தனிப்பட்ட ஒரு பெட்ரோல் விலையினால் அதை பயன்படுத்துகிறவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, எல்லா பொருளினுடைய விலையும் உயர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இது எல்லா வகையான பாதிப்புகளையும் உருவாக்கும். பொதுவாக விலைவாசிகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிடுது. ஏன்னா வாகன போக்குவரத்தை நம்பி தான் சந்தை விலை நிர்ணயம் செய்ய சொல்ல அது எல்லாத்துக்கும் அந்த பாதிப்பு உருவாக்குது. இது கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் தான் இது ஏற்கனவே இந்தியாவில் தொடர்ந்து பெட்ரோல் விலையை நிர்ணயம் செய்கின்ற உரிமை மத்திய அமைச்சரவைக்கு தான் இருந்தது. அதை இவங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னே தனியார் நிறுவனங்கள்கிட்டே ஒப்படைச்சிட்டாங்க. அதை மாற்றணும்னு சொல்கிறது தான் எல்லாருடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி அதை இவங்க மாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபடணுன்றது தான் அதனோட இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொன்னதனுடைய நோக்கம். இன்னும் அவர் தொடர்ந்து இன்றைக்கி புதிய அரசாங்கம் வந்திருக்கு. இந்த புதிய அரசாங்கம் அவங்க புதிய கொள்கையை உருவாக்குவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் இன்னும் அந்த விலை நிர்ணயம் தனியார்கிட்ட தான் இருக்குன்றத, அந்த நிறுவனங்கள் தான் அதை முடிவு பண்ணுன்றத இந்த அரசாங்கம் அதுக்கான எல்லாவற்றையும் தனியார் நிறுவனம் சொல்லிட முடியாது. இந்திய அரசுக்கு சொந்தமான தனியார் நிறுவனம்ன்றதுல எண்ணெய் நிறுவனங்கள், அது அரசாங்க நிறுவனமாக இருந்தாலும் அது இது தனியார் பங்கேற்பு நிறுவனமாக இருந்தாலும் எண்ணெய் நிறுவனங்கள் சொல்ல 2வது எண்ணெய் இந்தியாவில் பயன்படுத்துகின்ற 100% வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணல. ஏறத்தாழ 70% தான் வெளியிருந்து வருது, 30% இந்தியாவிலே உற்பத்தி ஆகுது. இவங்க வெளியிருந்து வர்ற அந்த குரூட் ஆயிலுக்கும் என்ன விலையோ அதே விலையை இந்தியாவிலிருந்து எடுக்கிற குரூட் ஆயிலுக்கு நிர்ணயம் பண்ணுறாங்க. அதுதான் அந்த விலையை ஒட்டி அதை நிர்ணயம் பண்ணுறது போலவே இந்தியாவிலிருந்து கிடைக்கின்ற அது எடுக்கிறதுக்கு என்ன செலவாகுதோ அதோட அதை சுத்திகரிப்புறது என்ன செலவோ அதை மட்டும் விலையை நிர்ணயம் பண்ணுங்க. வெளிநாட்டிலிருந்து வாங்குற எண்ணெய்க்கு நிர்ணயம் பண்ணுற விலை இதுக்கு பொருந்தாது. இது நம்ம இயற்கையாக நம்ம நாட்டில் கிடைக்கிற கனிம வளம், இந்த வளத்துக்கும் நீங்கள் வெளிநாட்டிலிருந்து வர்ற எண்ணெய்க்கும் என்ன விலையோ அதை நிர்ணயம் பண்ணுறது தவிர அதை மறுபரிசீலனை செய்யணுன்றது தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வைத்திருக்க கோரிக்கையினுடைய நோக்கம். மன்மோகன் சிங் அரசாங்கம் இந்த எண்ணெய் நிறுவனங்கள் அவங்களே இந்த விலையை நிர்ணயித்துக் கொள்ளலாம் சந்தை நிலவரப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்ததே மத்திய அரசாங்கத்தின் மீது பழி வரக்கூடாது, எண்ணெய் நிறுவனங்கள் அவர்கள் ஏதோ வர்த்தகம் செய்கிறார்கள் அப்படின்ற எண்ணத்தை தரக்கூடிய ஒன்றாக அப்போது பார்க்கப்பட்டது. அன்றைக்கு எடுத்த இன்னொரு முடிவு, பெட்ரோல் விலையை அவர்களாக முடிவு செய்து கொள்ளலாம், டீசல் விலையில அரசாங்கத்திற்கு டீகண்ட்ரோல் ஆகல, அரசாங்கத்திடம் இருக்கிறது. 10 மாதங்களுக்கு மாதம் 50 காசு வீதம் 5 ரூபாயை ஒரு ஆண்டுக்குள்ள உயர்த்துறது இலக்காக வைத்திருந்தாங்க. இப்போ அதே விஷயம்தான் தொடர்கிறது. பல விஷயங்கள்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசு இந்த விஷயத்தில் கண்டும் காணாமல் இருந்து விட்டது. அப்படின்னா இந்தியாவை இன்னமும் மன்மோகன் சிங் தான் ஆட்சி செய்கிறார், அவருடைய கொள்கைகள் தான் ஆட்சி செய்கின்றன அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை, நீங்க உலகமயமாக்கல் மற்ற கொள்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இது இல்லை, அப்படி இல்லை. நீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 30 எம்பவர்டு கமிட்டிஸ் ஆன் மினிஸ்ட்ரிஸ் இதெல்லாமே அபாலிஷ் பண்ணியிருக்காரு. ஏன்னா டெசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிறது. நீங்கள் 1 வார காலம் ஆயிருக்கு பதவி எடுத்து. மிகப்பெரிய கொள்கை முடிவுகள் அப்படின்னு எடுக்கப்படும் போது நிச்சயமாக அதற்காக ஒரு காலகட்டம் இருக்கு, டைம் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள். சார்க் மாநாட்டுக்கு தலைவர்களை அழைப்பது என்பது மிகப்பெரிய கொள்கை முடிவு. அதை பிரதமராக பதவியேற்பதற்கு முன்னாலே அவரால் எடுக்க முடிகிறது. இந்த எம்பவர்டு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு மேலாக 15 ஆண்டு காலம் இருந்த ஒன்று வாஜ்பாய் காலத்திலிருந்து, அதை ஒரே நாளில் கலைக்க முடிகிறது. ஆனால் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்ய முடியல அப்படின்னு சொல்றப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அதுதான் சொல்றேன். இது ஒரு சில விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு பல்வேறு தரப்பட்ட அதிகமான நபர்களை உள்ளடக்கிய கன்சல்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது அதிகமான இருக்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் நேரம் எடுக்கும். உங்களையே இருக்கீங்க,
நீங்க 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்ல விரைவா முடிவெடுத்துடலாம். 20 பேர் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால இது ரொம்ப கண்டும் காணாததும் போல இருக்கு. மக்களை பற்றி அக்கறை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க 100 நாட்களுக்குள்ளாக இத்தனை வேலையை செஞ்சாகணும், பல்வேறு விதமான நடைமுறைக்கான ஒரு வழிகாட்டுதல்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதனால நாங்க இதுல என்ன கேட்கிறோம்னா, கொள்கை முடிவெடுத்து செயல்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சில திட்டங்களை நிச்சயமாக மாற்றுவதற்கு சற்று கால அவகாசம் கொடுங்கள் தான் கேட்கிறோம். அதனால பொத்தாம் பொதுவான ஸ்டேட்மெண்ட் இது அப்படியே மன்மோகன் சிங் அரசாங்கம் தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. நீங்க முதல் முயற்சியே கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வரதுக்கான எஸ்ஐடி ஸ்பெஷல் டீம் போட்டிருக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் ஒரு வார காலத்திற்குள்ளாக இந்த மாதிரியான இன்னும் நீங்க அடுத்து வரக்கூடிய டாபிக்ல எல்லாம் கூட நிறைய இருக்கு. இதுல ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் எடுத்து வச்சு போக முடியும். அப்படிங்கறதால நாங்க கேட்கறது எல்லாமே ரொம்ப மோசமான சூழ்நிலையில பொருளாதாரத்தை விட்டுட்டு போயிருக்காங்க. மிக மோசமான பணவீக்க விகிதம், கடுமையான விலைவாசி, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் சரி செய்யறதுக்குன்னு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கள் தான் நாங்க கேட்கிறோம். இல்ல நீங்க அது ஒண்ணு சொல்றீங்க, ரயில் கட்டணத்தையும் உயர்த்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. அதை பிரதமரோட ரயில் கட்டண உயர்வு குறித்து பிரதமரோடு கலந்து பேசி முடிவெடுப்பேன் சதானந்த கவுடா ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறார். இது அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு நல்ல சமிக்ஞையாக தெரியலையே. இல்லை, அதுதான் இப்போ இந்த எண்ணெய் நிறுவனங்கள் இந்த 50 காசு விலை உயர்வு அறிவிச்சது கூட ஒரு அரசாங்கம் மாறி இருக்கு, கொள்கையெல்லாம் மாறுற சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு கடந்த அரசாங்கங்கள் செய்த அத்தனையும் இந்த மாற்றுறதுக்கு தான் இந்த அரசாங்கம் முயற்சி செய்யுன்ற ஒரு எண்ணம் அந்த எண்ணெய் நிறுவனங்களுக்கு இருந்தா குறைஞ்சபட்சம் இன்றைக்கு அந்த துறை அமைச்சரையாவது கேட்டுட்டு அதை செஞ்சிருப்பாங்க. ஒரு கொஞ்சம் இல்லை நான் முடிச்சிடறேன். அதாவது இதை நீக்க கூட வேண்டாம், அது கொஞ்சம் ஒத்தி வைக்காத இந்த சூழ்நிலையில் உடனடியாக அதை அமுல்படுத்த வேண்டிய நிர்பந்தம் என்னன்றதான் கேள்வி. அதாவது இந்த புதிய அரசாங்கத்தின் மீது ஒரு அச்சமோ அல்லது இந்த கொள்கையில் மாற்றம் வரும் என்ற எதிர்பார்ப்போ அவங்களுக்கு இருந்ததுன்னா அது கொஞ்சம் கால தாழ்த்திருப்பாங்க, அல்லது அரசாங்கத்தினுடைய ஒப்புதலை பெறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. இது எதையுமே செய்யாம எந்த ஆட்சி மாற்றம் வந்தாலும் எங்களை கட்டுப்படுத்தாது, எங்களுக்கு கிடைத்த சுதந்திரத்தை நாங்கள் முழுமையாக பயன்படுத்துவோன்ற எண்ணம் எண்ணெய் நிறுவனங்களுக்கு வந்திருக்கிறதுன்றதுதான் இதனுடைய செய்தி. வைத்திருக்கலாம், அமைச்சரை கலந்து பேசாம எப்படி செய்திருக்கலாமேன்னு சொல்றாரு. ஆனா பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் இந்த விலை உயர்வை நியாயப்படுத்தி பேட்டி கொடுத்திருக்கிறார். இந்த விலை உயர்வு தவிர்க்க முடியாது அப்படின்ற கருத்தை தான் சொல்றேன். சகோதரருக்கு ஒரு விஷயம் நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். அதிமுக அரசாங்கம் பொறுப்பேற்றதற்கு பின்னால பஸ் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, இதுல எல்லாம் என்ன விதமான கருத்துக்களை முன் வச்சாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. முந்தைய அரசாங்கம் மிக மோசமான சூழ்நிலையில் விட்டு சென்றிருக்கிறது. அரசாங்க கஜானாவில் எதுவுமே இல்ல, நான் உங்களிடம் செல்லாமல் எங்கு செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழக முதலமைச்சர் கேட்டாரு. அந்த மாதிரி அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய கடுமையான நிதி நெருக்கடியை கொஞ்சம் கொஞ்சம் காலத்துக்கு தான் அதை சரி பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது தள்ளி போடுறது மூலமாக நிலைமை இன்னும் மோசமான இதுக்கு எடுத்துட்டு போயிடக்கூடாது. அதனால சில விஷயங்கள் நீங்க ரொம்ப இதுவா கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ரூபாய் அளவுக்கு இந்த டீசல் விலை உயர்வை அமல்படுத்தியே ஆகணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அதனால குறைஞ்சபட்சம் ஒரு 50 பைசா இப்ப நம்ம உயர்த்ததன் மூலமாக நிலைமையை சரி பண்ண முடியும். இந்த வாதம் கடந்த காலத்துல காங்கிரஸ்காரர்கள் பலமுறை சொன்ன வாதத்தை நினைவூட்டுகிறது. இதே கருத்தை தான் காங்கிரஸ்ல பலமுறை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஆட்சி மாதிரி இன்னொரு ஆட்சி வருகிற போது விலை உயர்வு தவிர்க்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துற அளவுக்கு உங்களுடைய பேச்சு இருக்கிறது. நாம் தொடர்ந்து பேசலாம், பல்வேறு தலையங்களை பற்றி அடுத்த சுற்றில் விவாதிக்கலாம்.